ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான முக்கியமான தகவல் இருக்குது. விசா சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. விசா சட்டத்தை மீறினது காரணமாக 12 வெளிநாட்டவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்தில் அப்தாலி பகுதியில். அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி தொழில் சட்டம் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறின பல்வேறு தேசங்களை சேர்ந்த 115 பேரை கைது செஞ்சுருக்காங்க. மேலும் போதைப்பொருள் கடத்தப்பட்டவர்களையும் கைது செய்ததாகவும் மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் முட்லாவில் கட்டப்பட்டு வர்ற வீட்டு கூரை மேலே இந்தியர் ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அங்கே செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு இவருடைய சடலம் மற்றும் இவர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக இவர் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை வேலை செய்கிறப்போ அவர் மரணிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது சம்மந்தமான விசாரணை நடைபெற்று வரதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் மற்றும் பல இயக்குநருடைய குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கான சிக்கலை தீர்க்கிறதுக்கும் குடிமக்கள் மீதான சுமையை குறைக்கிறதுக்கும் முக்கியமான சில நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களுக்கான ஆட்சேர்ப்பு முறையை தொடங்குறதாகவும் மேலும் அவங்களுக்கான கட்டண செலவு, அதாவது பயண சீட்டு பார்த்திங்க அப்படின்னா 700 தினார் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இலங்கை வீட்டு பணியாளர்களுக்கான கட்டணம் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 தினார் அப்படின்னு தகவலில் வெளியாகிருக்கு. அதே வேலை செய்கிறவங்க, அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க, ஓட்டுநராக இருக்கிறவங்க இல்லை சமையல்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கான செலவு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க டிக்கெட் எவ்வளோ ரேட்னா 180 தினாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் ஆட்சேர்ப்பு சந்தைகளை திறக்கிறதுக்கு நிறுவனம், வெளியுறவு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் மனித வளத்துக்கான பொது ஆணையம் ஒத்துழைக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14லேருந்து விசா 20, விசா 18க்கு மாற்றுறதுக்கான புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் வீட்டு வேலையாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 தினார் கட்டணமாக தனியாருக்கு மாற்றப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முதல் துணை பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் ஃபஹத் அவங்களும் உள்துறை அமைச்சருடன் இணைந்து வீட்டு பணியாளர்களை தனியாருக்கு மாற்றுறது நிர்வகிப்பதன் நோக்கமாக கொண்டு இப்போ புதிய முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட நிபந்தனைக்கு கீழே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பணியாளர்கள் தனியார் துறைக்கு இடமாற்றம் செய்ய தகுதியுடையவர்கள் அப்படின்னா அது என்னென்னா, வீட்டு பணியாளரோட கீழ் பதிவு செய்யப்பட்ட, அதாவது தற்போது முதலாளிகிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே அவங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னும், வீட்டு வேலை செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் 1 வருஷமாவது தற்போது பணிபுரிகிற முதலாளியுடன் வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருட சேவைக்குமே 10 தினார் கூடுதல் கட்டணத்துடன் 50 தினார் இந்த பரிமாற்றத்திற்கு பொருந்தும், அதாவது இந்த கட்டணம் பொருந்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு ஜூலை 14 2024 முதல் செப்டம்பர் 12, 2024 வரை அமலுக்கு வரும் அப்படின்னும் தகவல் வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வ அரசிதழ் மூலமாக தகவல் வெளியாகிருக்கு. குவைத்தில் வீட்டு பணியாளர்களுடைய பற்றாக்குறை அதிகரித்து வர நிலையில் இப்போ தற்போது இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.